ஏஆர் ரஹ்மான் அண்ட் அவரோட ஒய்ஃப் உங்க 2 பேத்துக்குமே டைவர்ஸ் நடந்துருச்சு. அண்ட் இந்த நியூஸை யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் சைரா தான் சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸை பற்றி எந்த அஃபிஷியல் அப்டேட் கொடுக்கலனாலும் அவரோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிசிஷனை நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. ஸோ அதனால ரொம்ப கஷ்டத்தோட தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னோட லைஃப்பில் ஒரு சேலஞ்சிங்கான டைம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால மீடியா பீப்புள் எல்லா பேருமே என்னோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு பிரைவசி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போக பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பிளவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது இப்போ ஏற்பட்டுச்சா இல்லை எத்தனை வருஷங்களாக அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்து டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி ஏஆர் ரஹ்மான் இன்னும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. மேபி இது ஏஆர் ரஹ்மானுக்கு தெரியாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானும் இப்போ ஷாக்கிங்காக இருப்பார். கூடிய சீக்கிரமே இதை பற்றி அப்டேட் ஏஆர் ரஹ்மான்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஃபேன்ஸ் எல்லா பேருமே ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. மீடியா இண்டஸ்ட்ரியில் எல்லா பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டு வராங்க. பட் ஏஆர் ரஹ்மானுக்கும் டைவர்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால எல்லா பேருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க.